பிரசாந்த், கோவையிலிருந்து தற்பொழுது அந்த மக்கள் என்ன விஷயங்களை பதிவு செய்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன மாதிரியான அச்சம் இருக்கின்றது, எந்த அளவுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது, பதிவு செய்யலாம். கோவையை பொறுத்தளவுக்கு இன்று முதல் 28ஆம் தேதி வரை தட்டமை மற்றும் உருபிலா தடுப்பூசி முகாமானது நடக்க இருக்கிறது. இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர், அதாவது கோவை அவினாசிலிங்கம் பகுதியில் உள்ள ஒரு மாநகராட்சி பள்ளியில் இந்த திட்டத்தை முகாமை துவக்கி வைத்தார். அந்த இடத்துல தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது இது மாவட்டம் முழுவதும் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாணவர்களையும் வரவழைத்து இங்குள்ள சுகாதாரத்துறை அதிகாரிகள் அவர்களுக்கான தடுப்பூசிகளை போடப்பட்டு அவர்களுக்கான அடையாள அட்டையும் வழங்கப்படுகிறது. அதாவது தடுப்பூசி போடப்பட்டவர்களுக்கு கட்டை விரலில் ஒரு மை வைக்கப்பட்டு அடையாளப்படுத்தப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாணவர்கள், அதாவது ஊசி போட்ட மாணவர்கள் அதாவது சோர்ந்து விடாமல் இருக்க, மயக்கம் விடாமல் இருக்க அவர்களுக்கான தனி ஒரு அறை ஏற்படுத்தப்பட்டு பாதுகாப்பாக அவர்களுக்கு தேவையான எனர்ஜி ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டு வருது. தொடர்ச்சியாக அதாவது கோவை மாவட்டத்தில் 9 மாதம் முதல் 15 வயதுக்குட்பட்ட தடுப்பூசி போடக்கூடிய கிட்டத்தட்ட 7,51,463 குழந்தைகள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கான முகாம்கள் தொடர்ச்சியாக கோவை மாநகரம் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட பள்ளிகளில் 1996 பள்ளிகள் இதற்கான முகாம்கள் போடப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கன்வாடி மையங்கள், அதாவது 958 அங்கன்வாடி மையங்களில் இதற்கான ஏற்பாடுகள் 9 மாதம் முதல் 5 வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கு அங்கன்வாடி மையங்களில் போடப்படுகிறது. அதேபோல் 6 வயது முதல் 15 வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கு பள்ளிகளில் போடப்படுகிறது. இதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் தரப்பில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்ட நிலையில் கோவையை பொறுத்தளவுக்கு அதாவது சமூக வலைதள வாட்ஸ்அப் போன்றவைகள் இந்த ஊசி போடுவது தவறான என்று சித்தரிக்கப்பட்டு வந்தது. குறிப்பாக இதை கண்டிக்கும் விதமாக கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கூட்டம் ஒவ்வொரு பள்ளி ஆசிரியர்கள் கூட்டம் நடத்தப்பட்டு பெற்றோருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த அறிவுறுத்தப்பட்டிருந்தது. தற்போது இந்த தடுப்பூசி போடுவதற்காக ஒரு பெற்றோர் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் கேட்போம். அம்மா வணக்கம். அதாவது இந்த ஊசி போடுவது தவறு அப்படின்னு சொல்லி சில வாட்ஸ்அப்பில் தவறான இருந்துச்சு. அதே மீறி இங்கே போட வந்திருக்கீங்க, என்ன விழிப்புணர்வு பெற்றிருக்கீங்க? இது கவர்மெண்ட்லேருந்து அறிவிச்சனால இது ரொம்ப நல்லதுங்கிறாங்க. அதேமாதிரி 9 மாதத்துலேருந்து 15 வயசுக்குள்ளே இது கண்டிப்பாக போடணும் அப்படிங்கிறனால இதனால் தட்டமையும் ரூபெல்லா நோய்கள் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எங்களுக்கு தெரிஞ்சனால நாங்கள் வந்திருக்கோம். நாங்களும் ஒரு 4 பேருக்கு சொன்னோம்னா அவங்களும் போலாந்தது ஸ்கூல் மூலியமாக இதை போட்டுட்ருக்காங்க. இது சின்ன சின்ன ஸ்கூல், சத்துணவு எல்லா இடத்துலையும் போடுவாங்க. இது 6ஆம் இன்னிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் இந்த ஊசி போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போடுறனால இப்போ வர காய்ச்சல், சளியெல்லாம் ரொம்ப வரனால இந்த ஊசி போடுறனால அதெல்லாம் நம்ம தடுத்துக்கலாம். இப்போ கடந்த சில நாட்களாக வாட்ஸ்அப்பில் தவறான தகவல் பரப்பப்பட்டதாக சொல்லப்படுது. இதனால் உங்களுக்கு எப்படி மாவட்ட நிர்வாகத்தில் என்ன மாதிரி விழிப்புணர்வு கொடுத்தாங்க? இது வாட்ஸ்அப்பில் போடுறதா தவறுன்னு சொல்கிறனால இது ஸ்கூல் மூலிமா எல்லாத்துக்கும் போட்டுட்ருக்கறனால இதை நம்ம கண்டிப்பாக போட்டுக்கணும். அதெல்லாம் நம்ம வாட்ஸ்அப்பில் வரல பாதியான பொய்யா கூட இருக்கலாம். அதெல்லாம் நம்ம நம்பக்கூடாது. இது கவர்மெண்ட்லேயே அறிவிச்சிருக்கிறனால நம்ம இந்த ஊசி போடுறது ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. குறிப்பாக தேவேந்திரன், அதாவது பல இடங்களில் சமூக வலைதளம் வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதளங்களில் தவறான தகவல் பரப்பப்பட்டது. ஆனாலும் மாவட்ட நிர்வாகம் தரப்பில் முறையாக விழிப்புணர்வு பெற்று, அது மட்டும் இல்லாமல் பேரணி, அதாவது கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கூட மாவட்ட நிர்வாக தரப்பில் தடுப்பூசி போடுவது குறித்து பேரணியாக கூட மாணவர்களை வரவழைத்து அவர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் பேரணி நடத்தி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க. தற்போது இந்த ஊசி போடுவது எந்த அளவுக்கு நல்லது என்பது குறித்து பேசுவதற்காக சுகாதாரத்துறை அதிகாரி துரைக்கண்ணன் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் கேட்போம். சார் வணக்கம். இந்த ரூபெல்லா தடுப்பூசி போடுறது நல்லதா? இதனால் என்ன பயன் சார்? ரூபெல்லா தடுப்பூசி இப்போ இல்லை, நம்ம ஆண்டாண்டு காலமாக போட்டுட்டு தான் இருக்கிறோம். MMR அப்படிங்கிறதுல போட்டுட்ருக்குறோம். 2014 வரைக்கும் 85% தான் நம்மளால் கவர் பண்ண முடிஞ்சிருக்குது. நேஷனல் ப்ரோக்ராம் வந்த பிறகு கூட இந்த 85%ல் அந்த 15% குழந்தைங்கிட்ட இருந்து மற்றவங்களுக்கு பரவுறதுனால ஹோல் கம்யூனிட்டியும் பாதிக்கப்படுது. ரூபெல்லா பொறுத்தவரை ஒரு ஸ்மால் வைரஸ் விளையாட்டம்மா மாதிரி வரும். முகத்திலலாம் கொஞ்சம் சிவப்பாக ஒரு தணுவு மாதிரி தெரியும். ஒரு 2 நாள் கழித்து இந்த ஆக்சிபிட்டல் இந்த இடத்துல இருக்க கிளாண்ட் கொஞ்சம் வீங்க ஆரம்பிக்கும். அந்த வீங்கிற இது கொஞ்சம் அது ஒரு 3 நாள் டிஸப்பியர் ஆயிரும். இந்த வைரஸ் 1 வாரம் 2 வாரத்தில் உடம்பு விட்டு போயிடும். இன்னொருத்தரை போய் வெரி கண்டேஜியஸ், அடுத்தவங்களை போய் பாதிக்கும். இந்த வைரஸ் எப்போ குழந்தைங்கள பாதிக்கும் போது ஒன்றுமில்லாமல் போயிடும். ஆனால் இது ஒரு ப்ரெக்னென்ட் உமனாக பாதிச்சிச்சு. ஒரு முதல் 3 மாதத்துக்குள்ளே குழந்தைங்க அந்த அம்மாவை பாதிச்சுன்னா பிறக்கிற குழந்தை ஊனமுற்ற குழந்தையாக பிறக்கும். இது கஞ்சனிட்டல் ரூபெல்லா சிண்ட்ரோம் அப்படின்னு பேர். அந்த குழந்தைக்கு கண்ணில் கேட்ராக்ட் வந்துடும், கண் பார்வை கொஞ்சம் குறைஞ்சிடும், காது கேட்காமல் போயிடும். அதே போல் ஹார்ட்டில் டிசீஸ் வந்துடும், மென்டல் ரிட்டார்டேஷன் வந்துடும். இதை ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக
WHO எடுத்த ஒரு முயற்சியில் லயன்ஸ் கிளப்போட சேர்ந்து இந்த வருஷம் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். இவர்கள் குறிப்பிட்டது போல, அதாவது இந்த தடுப்பூசி போடுவது மிகவும் நல்லது. இது குறித்து பல்வேறு மாவட்ட நிர்வாகம் தரப்பில் பல்வேறு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக இங்குள்ள சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள்.